இது எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன கதை. ஒரு ஊரில் ஒரு தோட்டம் இருந்துச்சான். அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அந்த மரத்துக்கிட்ட அப்பப்போ விளையாண்டுட்டு போவானா ஒரு சின்ன பையன். அப்போ அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவானா. அப்போ அந்த மரம் தன்னால் முடிஞ்ச ஆறுதல்களை சொல்லி அனுப்பி வைக்குமா. அந்த மாதிரி ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பொம்மை வச்சு விளையாடுறாங்க, என்கிட்ட பொம்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கான். அதுக்கு அந்த மரம், சரி இந்தா என்னோடய பழங்களை தரேன், நீ அதை விற்று அதில் வர காசில் நீ பொம்மை வாங்கி விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லி அதே மாதிரி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த மரத்து பக்கம் வரதில்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த வழியாக போகும்போது அந்த மரத்தை பார்க்குறான். அந்த மரம் ரொம்ப வளர்ந்துட்ட போல் அப்படின்னு சொல்லி கேட்குது. சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்கிறான். ஏன் இப்போல்லாம் இந்த பக்கம் வர மாட்டேங்கிறேன்னு கேட்குது. அதுக்கு அவன், எனக்கு கொஞ்சம் பணத்தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி என்னால் முடிஞ்சதுன்னு தான் என்னோடய கிளைகளை தரேன், அதை வச்சு ஏதாவது பண்ணி நீ உன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. கிளைகள்லாம் கொடுத்துட்டு அந்த மரம் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுது. சரி நான் அவனை சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அந்த கிளைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அப்புறம் ரொம்ப நாள் வரவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வழியாக போகும்போது அந்த மரம் கேட்குது, வரேன்னு சொன்னேன் பார்க்குறதுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு எனக்கு வேலை இல்லை, நான் வேலை தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பண தேவைகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மரம், சரி என்னோடய மேற்பாதியை எடுத்துக்கோ, மேலே இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்துக்கோ, அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லுது. தன்னோட பாதியை கொடுத்த அந்த மரம் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லி அவனை சிரிச்சுக்கிட்டு அந்த மரத்தை எடுத்துகிட்டு கிளம்புறான். இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த மரத்துக்கு அவன் வருவான் அப்படிங்கிற ஏக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப அந்த வழியாக அந்த பையன் வரான். அப்போ அந்த மரம் பார்த்து, நான் உன்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னல, அப்பயும் நீ வந்து என்னை பார்த்துட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னிச்சு. அதுக்கு அந்த பையன், இல்லை நான் பார்க்கலான்னு தான் நினைப்பேன், ஆனால் எனக்கு பொறுப்புகள் அதிகமாகிடுச்சு, அதனால் வர முடியல அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு அந்த மரம், சரி அதனால் என்ன விடு அப்படின்னு சொல்லுது. அப்படியே மெல்ல அந்த மரத்து ஓரமாக உட்காந்து தன்னோட சொந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறான் அந்த மரத்துக்கிட்ட. சின்ன வயசில் அவன் பிரச்சனை எல்லாம் வந்து சொன்ன மாதிரி. அப்போ அந்த மரம், என் வேர் மேலே தலையை வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, உன்னோட கஷ்டங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தான் நம்ம அம்மாவும் சின்ன வயசுலேருந்து நமக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருப்பாங்க. உதவிகள்னு சொல்ல முடியாது, தியாகங்கள்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி செஞ்ச நம்ம அம்மாவுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட கேட்டால் ஒரு நிமிஷம் யோசிக்க தோணுதில்லை. ஏன்னா நம்ம யோசித்து சொல்கிற அளவுக்கு தான் நம்ம அம்மாவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். விக்கல் எடுத்தால் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான் நம்ம அம்மா எங்கே, விக்கல் எடுத்தும் கேட்டால் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற நாம் எங்கே. கதை சொல்கிறேன்னா விஜயானந்த். இது உங்கள் விஜய் சரட்டை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அனுபவத்தையும் பேசுவோம் தொடர்ந்து.